வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈச்சங்காட்டிலேருந்து நம்ம இப்போ கருமந்துறை பஸ் ஸ்டாண்டு, அந்த கருமந்துறை டவுனு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கருமந்துறை டவுனு. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ கருமந்துறை வந்துட்டோம். கருமந்துறையில் தான் ஒரு டவுன், பெரிய டவுன் இருக்குது. அதை விட்டால் வெள்ளிமலை இருக்குது. ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து வெள்ளிமலைக்கும், வெள்ளிமலையிலேருந்து ஈச்சங்காடு வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இது கருமந்துறையோட பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பயணிகள் தங்கறதுக்கு அந்த ரூம்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் தெரியுது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி வெள்ளிமலையில் ரூம்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் தங்குற மாதிரி. இது வந்து கருமந்துறையோட பஸ் ஸ்டாண்டு. எல்லா பஸ்ஸும் உள்ளே போகிறதில்ல, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போயிட்டு வரதில்ல, வெளியே வந்துட்டு அப்படியே போயிடுது. ஏன்னா கும்பல் இருந்தால் உள்ளே போகும், இல்லைன்னா வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே செட்டு சாமான்லாம் நிறையா இருக்கும். அதாவது மளிகை சாமான், செட்டு சாமான்னு சொல்லுவாங்க. அது சீரகம், மிளகு, கடுகு இந்த மாதிரிலாம் இங்கே நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து டேமை பார்க்க போகலாம். அதேமாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அது ஆல்ரெடி புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில். நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாதிரி போகிற வழியில் 2 சைடும் மரங்கள் சூழ்ந்து அந்த பச்சை பசேர்னு பார்க்கவே ரொம்ப அழகாக, என்ன சொல்கிறது, ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படி ஒரு திகிலாக இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும். தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் சரி அடுத்தடுத்து அந்த தவறுகள் திருத்திக்கிறதுக்கு அடுத்து உங்களுக்கு எப்படி காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுதான் அந்த கோமிகி டேமை. நம்ம ஆல்ரெடி கீழே வர மாதிரி காமிச்சிட்டோம். மறுபடியும் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். கோமிகி டேமோட, கள்ளக்குறிச்சி கோமிகி டேமோட இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு, பெரியவங்களை வந்து தங்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு, அந்த பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் இருக்குதா மேல் பகுதியில். கோமிகி டேம், அதாவது கோமிகி அணைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. நம்ம இப்போ கீழே காமிச்சிருக்கிறேன், ஆல்ரெடி காமிச்சதை இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போய் அந்த வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இதே தண்ணி நிரம்பி இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. பெரிய டேமாக இருக்குது. ஏன்னா 2 சைடு அந்த மலைகளோட முகுடு இருக்கிறப்ப, அந்த நடுப்புற தண்ணி இருக்கிறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இந்த டேமுக்கு உங்களுக்கு கல்வராயன் மலை, இந்த கோமிகி டேமு யாரோ வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்த அனுபவம் இருந்தால் அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இது மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோவும், டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம இந்த கல்வராயன் மலையோட வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேமு தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
தூரத்துலேருந்து பார்க்கவே கொஞ்சமாக இருக்குல்ல சூப்பராக மாதிரி நிறையா இருந்தால் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வாழப்பாடி இறங்க போகிறோம். நம்ம வந்தது பார்த்திங்கன்னா மலை ஏறினது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வழியாக நம்ம ஏறி வந்தோம். இப்போ நம்ம வாழப்பாடி வழியாக சேலத்துக்கு அப்படியே நம்ம ட்ராவல் செய்ய போகிறோம். இந்த கோமகி டேமோட படகு இல்லம் அப்படின்னு சொல்லலாம். அது படகு சவாரி செய்கிறது, அதை பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வந்தீங்கன்னா ஓன் பைக்கில் இல்லை ஓன் காரில் வந்தீங்கன்னா அங்கே இருந்து தங்கி சவாரி படகு சவாரி செஞ்சுட்டு பார்க் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். சின்ன சின்ன காட்ரஸ் கூட இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பார்க் வசதிலாம் நிறையா இருக்குது. இப்போ மலை விட்டு கீழே இறங்கிட்டோம், வாழப்பாடிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம கள்ளக்குறிச்சிக்கும் போகலாம், சேலத்துக்கு போகலாம், தம்மம்பட்டிக்கு போகலாம், திருச்சிக்கும் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.